ஹாய் வணக்கம் தர்ஷினி குணா ரைட். இன்றைக்கு வந்து தர்ஷினி இந்த வளைகாப்பை வந்து உங்களோட வீட்டில் வந்து பருத்தித்துறையில் வந்து செம்மையாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக வந்து ஒருத்தங்க எங்கள் மூலமாக சர்ப்ரைஸ், அதாவது உங்கள் ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக, ஆச்சரியப்படுத்தி வியப்பூட்டுறதுக்காக சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொஞ்சம் அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கும் உங்களோட வரப்போகிற வருங்கால குழந்தைக்குமாக. நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் இருவருக்கும் வாழ்த்துக்கள். ரைட், இப்போ ரெண்டு பேர் நிற்கிறீங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம், இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து யார் அனுப்பியிருப்பாங்க? தர்மா மாமா எங்கே இருக்கிறாங்க? நோர்வே இல்லை, ஜெர்மன் இல்லை, வேறு யாராவது? மாமாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நாங்கள் நிறைய பேர் சொல்ல கேட்க ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம் யாருண்டு. ஆசை மாமா எங்கே இருக்கிறாங்க? ஒவ்வொரு ஆக்களை சொல்லுங்கள், அவசரப்படாம. ஆசை மாமா எங்கே இருக்கிறாங்க? அவர்கிட்ட பேர் என்ன? ஆசை மாமாண்ட பேர் ஷரேகர் இல்லை. அடுத்த மாமா சுமன் மாமா எங்கே இருக்கிறாங்க? ஜெர்மனியில் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு அவங்கள வாழ்த்தி இந்த ஃபங்க்ஷன் சிறப்பாக அமைய வேணும், உங்களோட பிள்ளையும் சிறப்பாக பிறக்க வேணும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி வெற்றில பாக்கு எல்லாம் வச்சு 20,000 ரூபா காசு பெறுமதியோட ஒரு காசு தட்டம் ஒன்று உங்களுக்காக அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் தர்ஷினி. ரைட், ஃபர்ஸ்ட் கிஃப்டை வந்து உங்களுக்கு தந்தாச்சு. ரைட், 3-4 மாமா மேலே சொல்லியிருக்கிறீங்க, அவங்க யாருமே அனுப்பலை. வேறு யாராவது? தர்மா மாமா, அவர்கிட்ட பேர் என்ன? முழு பேர்? தர்மேந்திரன் இல்லை. எங்கேன்னு சொன்னீங்க? ஜெர்மனின்னு சொன்னீங்க. இல்லை. பாலு மாமா எங்கே இருக்காங்க? நோர்வே. என்ன பேர் அவங்கள முழு பேர் என்ன? குபேந்திரன் இல்லை. அனுப்பினவங்கள சொல்லாமல் அனுப்பாதவங்களோட பேர் லிஸ்ட்டை சொல்லி கொண்டிருக்கிறீங்க தர்ஷினி. சரி, குஹன் யாரு? குணா, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ராஜு பெரியப்பா எங்கே இருக்கிறாங்க? நோர்வேல இருக்கிறாங்க. என்ன பேர் அவங்களோட முழு பேர்? ராஜேந்திரன் இல்லை. சரி, அடுத்ததாக வந்து உங்களை வாழ்த்தி உங்களோட வருங்கால குழந்தைக்காக வந்து ஒரு பிரயோசனப்படுற உபகரணங்களை வைத்து ஒரு அழகான கூடை ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் தர்ஷினி. ரெண்டாவது கிஃப்ட்டும் தந்தாச்சு. தர்ஷினி வந்து ஒரு 5-6 பேரை சொன்னீங்க மாமா மேலே, அவங்க எல்லோரும் ஏமாற்றிட்டாங்க. குணா வந்து ஒரு மாமாவை சொன்னீங்க, சித்தப்பாவா? என்ன பெரியப்பா? என்ன பேர் சொன்னீங்க? ராஜு. என்னட்டு கூப்பிடுவாங்க? ராஜேந்திரனுக்கு. எந்த நாடுன்னு சொன்னீங்க? நோர்வே. குணாவும் ஒரு ஆளை சொல்லியிருக்கிறாங்க. 5-6 பேரை சொல்லியிருக்கிறீங்க, அவங்க யாருமே அனுப்பலை. வேறு யாராச்சும்? ஈஸ்வரன் எங்கே இருக்கிறாங்க? இங்கே நிற்கிறாங்க. அவர் இங்கே நிற்கிறபடியே அனுப்பியிருக்க மாட்டாங்க தானே? பேபி செட் நேற்று வாங்க போகிறேன்னு சொன்னவர். அப்படியா? சரி, பாருங்க, நாங்களை வைங்க பேருந்து நான் மிச்சத்தை. ரைட், குணா நீங்கள் இன்னும் 2-3 பேரை கெஸ் பண்ணுங்களேன். வைஃப் பாவம் கலைச்சி போயிருப்பாங்க. தெய்வேந்திரம் நோர்வேல இருக்கிறாங்க. யார் அவங்க? மாமா தான் இல்லை. சரி, அடுத்ததாக வந்து இதுவும் உங்களோட குழந்தைக்கு பிரயோசனப்படுற மாதிரி ஒரு மொஸ்கிட்டோ நெட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ரைட், இன்னொரு கிஃப்ட் இருக்குது. அந்த கிஃப்ட்டை தந்தால் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, சான்ஸ் இல்லை. அது ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. என்ன பிள்ளைன்னு பார்த்துட்டிங்களா? இல்லை, பார்க்கல. என்ன பிள்ளை உங்களுக்கு விருப்பம்? எது வந்தாலும் ஓகே. குணாக்கு? சரி, கிஃப்ட் அனுப்பினவங்க வந்து எல்லாம் பிங்க் கலரில் சூஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை தான் ஆசை போல். ரெண்டா யாராக இருக்கும்? உங்களோட யாரும் கதைச்ச மாதிரி ஏதாவது குளூ, சின்ன குளூ ஒன்று தந்துருக்குறோம்.
யாரு மாமா தான் கழிச்சது. மாமா அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்து நிற்கிறாரா? இல்லை. சுமன் மாமா எங்கே இருக்கிறாங்க? ஜெர்மனியில். இல்லை. சரி, நீங்கள் கொஞ்சம் ஆக்களை சொன்னீங்க தானே, 2 பேரும் சேர்ந்து ஒரு கொஞ்சம் ஆக்களை சொன்னீங்க தானே, அதுக்குள்ள ஒருத்தங்க அனுப்பியிருந்தாங்கடா, யாராக இருக்கு? நீங்கள் கொஞ்சம் ஆக்களை சொன்னீங்க, குணா வந்து கொஞ்சம் ஆக்களை சொன்னாங்க, அதுக்குள்ள ஒருத்தங்கட யாராக இருக்கு? உங்களோட ஃபங்க்ஷனை ரொம்ப மிஸ் பண்ணி. செல்லக்கிளி மாமா என்ன பேர்? நீங்கள் ஃபர்ஸ்ட் அவரை தான் சொன்னீங்க, ரோங்காக சொல்லியிருக்கிறீங்க. சரி பாப்போம். அடுத்ததாக வந்து உங்களை வாழ்த்தி ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. உங்களை வந்து வாழ்த்தி கங்க்ராட்ஸ் தர்ஷினி குணான்னு போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கேக்கில் வந்து ஒரு குட்டி பொம்பளை பிள்ளையை தான் போட்டிருக்கிறாங்க போல இருக்கு. எனிவே வாழ்த்துக்கள் இருவருக்கு. இப்போ அனுப்பின எல்லா கிஃப்டையும் தந்தாச்சு. சரி, உங்களோட முடிவில் மாற்றம் இல்லை அப்படியா தர்ஷினி? இந்த முடிவில் ஷுவரா? கவலைப்படக்கூடாது வந்து ஷுவரா? தர்மா மாமா தான் உங்களோட முடிவு ஷுவரா? இல்லையே. உங்களுக்காக வந்து ஒரு மாமா தான் அனுப்பியிருக்காங்க. எந்த மாமா? அதில் உங்களோட கொஞ்சம் கூடின வாரப்பாடு, உங்களோட கூட பாசம் உள்ளால் எல்லாரும் பாசம் அப்படியா? சரி, இதில் வந்து அனுப்பினாக்களில் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் அவர் வந்து சொன்னது அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. ஹஸ்பண்ட் குணா யாரை சொன்னீங்க? ராஜேந்திரன் மாமான்னு சொன்னீங்கன்னு. உங்களுக்காக வந்து இருவரையும் வாழ்த்தி உங்களோட வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்காக வந்து குணா சொன்னது தான் சரி. உங்களை வாழ்த்தி ராஜேந்திரன் அண்ட் ராஜேஸ்வரி மாமா அத்தை அதோடு சேர்த்து அவங்களோட பிள்ளைகள் சிந்து சியாம் அண்ட் சுதர்சன் அவங்களோட ஃபேமிலி தான் சேர்ந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? அவர் எதிர்பார்த்துருக்கிறார். குணா எதிர்பார்த்துக்க, அதான் உடனே சொல்லாங்க ராஜேந்திரன் மாமான்ட்டு. ரைட், இவங்க நோர்வேலேருந்து உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸை வந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஹாப்பியா? ஹாப்பி. என்ன சொல்ல போகிறீங்க தர்ஷினி? பெரிய மாமா, நீங்கள் தர்மா மாமான்ட்டு ஃபஸ்ட்டிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. பட் தர்மா மாமா ஏமாற்றிட்டாங்க. உங்களுக்காக வந்து ராஜேந்திரன் மாமா ஃபேமிலி அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி. ஓகே, மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின ராஜேந்திரன் அண்ட் ராஜேஸ்வரி ஃபேமிலி, அதாவது உங்களோட மாமா அத்தை ஃபேமிலி சார்பாகவும் அவங்களோட பிள்ளைகள் சிந்து சியாம் சுதர்சன் அவங்க சார்பாகவும் மீண்டும் தர்ஷினி குணாவை இருவரையும் வாழ்த்தி உங்களோட பிறக்க போகிற குழந்தைக்கும் வாழ்த்தை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.